அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோர் பக்கத்து கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவு வந்து டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. டிஎன்பிசி மட்டுமே நம்பியிருந்தால் இனிமேல் வேலைக்காகாது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. ஏன்னா டிஎன்பிசியினுடைய அந்த செயல்பாடுகள், ஓகேங்களா, அவங்க மேலே வந்து ஒரு நம்பகத்தன்மை வந்து பார்த்தோன்னா டே பை டே வந்து அப்படி குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ ஃபைனலாக வந்து டிஎன்பிசி மட்டும்தான் என் வாழ்க்கை, டிஎன்பிசி மட்டும்தான் எனக்கு ஒரு ஆப்ஷன், டிஎன்பிசி தவிர்த்து வந்து எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை வந்து உருவாக்குது. ஈவன் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட வந்து பார்த்தோன்னா நேற்று இறந்துட்டாங்க. இதுக்கு மத்தியில் நம்ம வந்து இதுக்கப்புறமும் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தாகணும். அப்படிங்கிறதுனால டிஎன்பிசி தவிர்த்து மற்ற எக்ஸாம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஓகேங்களா, எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், ஆர்ஆர்பி, ஓகேங்களா, பேங்கிங்லேயே ஆர்ஆர்பி இருக்குது. அது இல்லாமல் ரயில்வே எக்ஸாம் இருக்குது, ரயில்வேலேயே நிறைய இருக்குது, ஓகே, என்டிபிசி எக்ஸாம் இருக்குது, ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாமே அதுக்குள்ளே தனித்தனியாக செப்பரேட்டாகவும் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சிலே வந்து பார்த்தோன்னா நிறைய கேட்டகரிலாம் இருக்குது, ஓகேங்களா. சிஜிஎல் எக்ஸாம் இருக்குது. இது இல்லாமல் சின்ன சின்ன எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய, இப்போ நம்ம டிஆர்பி எக்ஸாம் இருக்குது, ஓகேங்களா, மாவட்ட வாரியாகவும் ஒரு சில எக்ஸாம்லாம் வந்து பார்த்தோன்னா எடுப்பாங்க. இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் இருக்கக்கூடிய நமக்கான வாய்ப்பு என்னென்ன, அதாவது நம்மளுடைய குவாலிஃபிகேஷன், நமக்கான ஏஜ், ஓகேங்களா, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த மாதிரி அதெல்லாம் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி, எந்த மாதிரி அதுக்கு தயாராகலாம், இது பற்றின ஒரு விழிப்புணர்வு நம்ம டிஎன்பிசி மாணவர்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். ஏன்னா கொடுத்து ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது வந்து நம்ம முன்னாடியே இதை வந்து முன்னெடுத்துருக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன, ஒவ்வொரு எக்ஸாம் முடிய அடுத்தடுத்து நம்ம வந்து என்ன ஆகும், பிஸியாகிட்டே இருப்போம். அதாவது மற்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு டைமே இருக்காது. இப்போ நம்ம ஒரு குரூப் 2 முடிஞ்சால் அடுத்து குரூப் 4 முடிஞ்சால் அடுத்து குரூப் 2, இது இல்லைனா அடுத்ததில் அடிச்சிடலாம், அது இல்லைனா அடுத்ததில் அடிச்சிடலான்னு ஒரு ஹோப்போடவே நம்ம பயணிச்சுட்டே இருந்திருப்போம். இப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலுமே கூட முழுசாக டிஎன்பிசி நம்பலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப டோட்டலாக, அதாவது எப்படின்னா அதாவது மாணவர்களை வந்து பார்த்தோன்னா ஒரு மனுஷனாகவே மதிக்காத ஒரு டிஎன்பிசி தேர்வாணையமாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். இதை மட்டுமே நம்பிட்டு இருந்தால், இப்போ ஒரு உயிர் போச்சு பார்த்திங்களா, இதே மாதிரி சிந்தனைகள் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிடும். அட்லீஸ்ட் இதிலிருந்து பசங்களுக்கு இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிற உலகத்தையே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இதில் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இதை வந்து அப்பார்ட் ஃப்ரம் இந்த மனதிலேருந்து உங்களை வேற ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். சுற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எவ்வளோலாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன ஏது ஏ டு Z வந்து எங்களால் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறது நேற்று தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணோம். அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பதிவு. நம்ம டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் டிஎன்பிசி எப்பயும் போல் படிச்சுட்டு இருங்க. இப்போ குரூப் 2 படிக்கிறவங்க, குரூப் 4 படிக்கிறவங்க எப்பவும் போல் படிச்சுட்டு இருங்க, ஓகேங்களா. நான் ஒரு செப்பரேட்டாக ஒரு டெலகிராம் சேனல் வந்து நான் க்ரியேட் பண்ணுவேன். இப்போதைக்கு இனிஷியலாக ஒரு டெலகிராம் சேனல் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த டெலகிராம் சேனல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் நான் அந்த டெலகிராம் சேனல் நான் வந்து கொடுப்பேன். அதில் அப்பார்ட் ஃப்ரம் டிஎன்பிசி தாண்டி இருக்கக்கூடிய மற்ற எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு, அது பற்றின டீட்டெயில் உங்களுக்கும் புரிகிற வகையில், அதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன், ஓகேங்களா. ஏன்னா டிஎன்பிசியோட சிலபஸ் படித்தவங்க வேறு எந்த எக்ஸாமோட சிலபஸும் ஈஸியாக அடாப்ட் ஆகலாம். ஏன்னா நம்ம இங்கே படிக்கிறது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் படிக்கிறோம், சோசியல் படிக்கிறோம், மேக்ஸ் பார்க்குறோம், ரீசனிங் பார்க்குறோம், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம், எல்லாமே வந்துடுது. அப்போ மற்ற சுற்றி இருக்கக்கூடிய ஆப்ஷனும் நம்ம ஏஜ் லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி, ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ ரயில்வேலாம் வந்து பார்த்தோன்னா 36 ஏஜ் வரைக்கும்லாம் ஒரு சில போஸ்டிங்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட் இயர் கூட போட்டிருந்தாங்க, ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் மிஸ் பண்ணியாச்சு, ஓகேங்களா. அப்போ நம்ம கொஞ்சம் அதெல்லாம் நம்ம பசங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தால் அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் டிஎன்பிசி தேர்வாணையத்தை மட்டும் நம்பியிருந்தால் வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் மற்ற ஆப்பர்ச்சுனிட்டி பசங்களுக்கு உண்டான அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதுக்காக நான் ஒரு டெலகிராம் சேனல் க்ரியேட் பண்ண போகிறேன். இனிஷியலாக டெலகிராம் சேனல் க்ரியேட் பண்ணி அது ரிலேட்டடாக கொஞ்சம் உங்களுக்கு அப்டேட் நம்ம வந்து கொடுத்துட்டே இருப்போம். ப்ளஸ் அதுக்குண்டான ப்ரிப்ரேஷனுக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா செப்பரேட்டாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது டிஎன்பிசி தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற
மற்ற எக்ஸாம் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் போடுறதுக்கு ப்ளஸ் அதை உங்களை வழி நடத்துறதுக்கு கைட் பண்ணுறதுக்கு அது ப்ரிப்பரேஷன் எப்படி கொடுக்கலாம் எல்லாமே A to Z அதுக்குண்டான வீடியோ பதிவு செப்பரேட்டாக ஒரு சேனல் வந்து இதுக்காகவே க்ரியேட் பண்ணி அதுலேயும் உங்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா இது இப்படியே இருந்தால் வேலைக்காகாது. ஏன்னா என்ன பேங்கிங் இருக்குது, எஸ்எஸ்சி, ரயில்வே எக்ஸாம் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போடுவாங்க. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம அதை விட்டுறக்கூடாது. பசங்களுக்கு என்னென்ன இருக்கோ தெரியப்படுத்தலாம். யாருக்கு எது எதில் வாய்ப்பு இருக்கோ அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் நம்ம எஸ்எஸ்சிலாம் எடுத்திருக்கோம். நம்ம டிஎன்பிசி வரதுக்கு முன்னாடிலாம் நான் ஒர்க் பண்ணது வந்து பார்த்தோன்னா பேங்கிங் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். எஸ்எஸ்சிக்கு நான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். சென்னையில் ஒரு இன்ஸ்டியூட்லேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் பேங்கிங் தான் நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ அப்புறம் டிஎன்பிசி ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் முழுக்க இதிலேயே நம்மளுடைய நிலைப்பாடு அப்படியே இதிலே தொடர்ந்து வந்துருச்சு. பிகாஸ் டைம் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை, அதான் ரீசன். ஸோ இப்போ நம்ம எடுக்க வேண்டிய அந்த நேரம் வந்துருச்சு, கட்டாயம் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக பசங்க நீங்கள் யாரும் ரொம்ப வந்து மனதளவில் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி தேர்வாணையத்துடைய செயல்பாடுகள் நினச்சி வருத்தப்பட்டுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ மற்ற எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வுகள் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக எங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எங்களால் வந்து உங்களுக்கு வழிநடத்தி கொண்டு போக முடியுமோ கொண்டு போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம டிஎன்பிசி அப்படிங்கிறது ஒரு வழியில் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமே இருக்காது. எப்பவும் போல் நம்ம கிருஷ்ணோபா அகாடமியில் டிஎன்பிசிங்கிறது ஒன்று போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ கிருஷ்ணோபா 2.0 ஏதோ ஒன்று 2.0 மாதிரி ஒன்று ஆரம்பித்து அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு விழிப்புணர்வு அட்லீஸ்ட் வந்து பசங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் இருக்குது, இப்போ ரீசெண்டாக என்னென்ன எக்ஸாம் போடுறாங்க, அடுத்து என்னென்ன வரப்போகுது, வந்துச்சுன்னா அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஸோ அதோடய குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, யாரெல்லாம் இது வந்து அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், அதோட ப்ரிப்பரேஷன் என்ன, சிலபஸ் என்ன, அதுக்கு என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும்போது மற்ற ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது நமக்கு இங்கே ஏதாவது முன்ன பின்ன ரிசல்ட் வந்தாலோ, சரியாக எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா எழுத முடியாமல் போனாலோ, இல்லை நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவில் வந்தாலோ, டக்குன்னு இந்த பக்கம் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து கண்ணில் பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு பயம் இல்லாமல் ஓகே இந்த பக்கம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இந்த பக்கம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து டிஎன்பிசி படிச்சுட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுவும் இல்லாமல் மாவட்ட வாரியாக ஒரு சில வேலை வாய்ப்புகள்லாம் வந்து பார்த்தோன்னா இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ப்ளஸ் ஒரு சில முக்கியமான இந்த ப்ரைவேட் ஜாப்பும் வந்து பார்த்தோன்னா எங்கேயாவது ஏதாவது நம்பகத்தன்மை இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஜாப்பில் ஏதாவது வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஏதாவது நீங்கள் ப்ரைவேட்டாக அந்த ஜாப் வந்து பார்த்தோன்னா நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி முக்கியமாக வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஜாப் தான். இருந்தாலும் ஒரு சில இது எங்களுக்கு வந்து நம்பகத்தன்மை இருக்கக்கூடியது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸோ வேலைவாய்ப்பு சம்மந்தமாக உங்களுக்கு என்னென்ன ஜாப்ஸு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கோ, எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஜாப் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடானது தான், அது எல்லாமே எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதுக்கான ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா நம்ம நாளைக்கே எடுக்க போகிறோம். ஸோ அது செப்பரேட்டாக ஒரு ட்ராக்கில் போகும். டிஎன்பிசி இது செப்பரேட்டாக ஒரு ட்ராக்கில் போகும். நீங்களும் மைண்டில் வந்து எப்போயுமே வச்சுக்கோங்க, டிஎன்பிசி தேர்வாணையம், டிஎன்பிசி தேர்வுகள், குரூப் 4ஓ, குரூப் 2ஓ, குரூப் 1ஓ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரைமரி, அதாவது அது ஒரு ட்ராக்கில் வச்சுக்கோங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு ட்ராக்கில் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதையும் ஒரு கை பார்த்துருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா நமக்கு எந்த இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதில் நம்ம வந்து போயிடலாம். நம்ம இதுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறதுனால, ஏன்னா டிஎன்பிசியினுடைய சாதாரணமான ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கே இந்த அளவுக்கு டஃப்பாக இவ்வளோ தூரம் வந்து படிக்க வேண்டியது இருக்குது, அவ்வளோ நாலேஜ் கேதர் பண்ண வேண்டியது இருக்குது. ஜிகேலாம் எடுத்து பார்த்தா எங்கெங்கிருந்தோ கேட்டிருக்காங்க, தமிழ்லாம் எங்கெங்கிருந்தோ கேட்டிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் புக்கை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் வெளியில் போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம குரூப் 4 ஜாப் எழுதுகிற நாம் ஏன் நம்ம வந்து அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் எழுதுறதில்ல? அதை விட இது வந்து ஈஸியாக இருக்க போகுது. இப்போ பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதில் கூட பாஸ் பண்ணிட்டு போயிடலாமல் இருக்குது. டிஎன்பிசி பாஸ் பண்ணுறது அவ்வளோ ஒரு வேதனையாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. இவங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்கு அழகாக நம்ம இந்த பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கூட எழுதியில் பசங்களை ஈஸியாக படிக்க வச்சு ப்ரிப்பேர் பண்ண வச்சலாமல் இருக்குது. அழகாக ரயில்வேலையோ இல்லை ஏதாவது ஒன்றில். ஸோ இனி நம்ம இதை நினச்சிட்டு இருந்தோம்னால வேலைக்காகாது. ஓகேங்களா? ஸோ இந்த தேர்வாணையத்தின் மேலே யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இருக்கிற நம்பகத்தன்மை வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு அதுவும் இந்த வருஷம்லாம் ரொம்ப சுத்தம். ஸோ உண்மையிலுமே சொல்கிறேன், தேர்வாணையத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கை டோட்டலாக போயிடுச்சு. ஏன்னா டோட்டலாக போயிடுச்சு மீன்ஸ் என்னென்னா இப்போ நடந்த அந்த செயல்பாடுகளை வச்சு நான் சொல்கிறேன். மேபி ஃப்யூச்சரில் எப்படி கொண்டு வருவாங்க என்னெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வச்சு பார்க்கும்போது என்ன நம்ம இவ்வளோ தூரம் பசங்களுக்கு ஒரு இப்போ ஒரு நேற்று கூட வந்து பார்த்தோன்னா ஒரு வினாத்தாள் வந்து
சார் விடைத்தாள் வந்து பார்த்தோன்னா அட்டைப்பொட்டியிலேருந்து பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு மாதிரி ஒரு நியூஸ் போட்டாங்க. காலையில் வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்பு வந்து இல்லை அது அது வந்து அப்படி இல்லை அப்படின்னு மறுத்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அது வந்து விடைத்தாள் இல்லை, அது வந்து தேர்வுக்கு இருக்கக்கூடிய மற்ற ஆவணங்கள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ மற்ற ஆவணங்கள் மட்டும் பாதுகாப்பு இருக்காதா? மற்ற ஆவணங்கள் மட்டும் அட்டைப்பொட்டியை பிரித்து எங்கே வேணால் வச்சுப்பீங்களா? இது என்னது? இது ஒரு பதிலுன்னு வந்து சொல்கிறாரு பாருங்க சேர்மன். இது ஒரு பதிலாம். டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் அது மற்ற ஆவணங்களாக இருக்கலாம், மற்ற ஆவணங்களை மட்டும் ஒரு பாதுகாப்பு கருதி அதை வச்சுக்க மாட்டிங்களா? அதை கண்ணாப்பினா நாங்கள் அங்கே போட்டுருவீங்களா? மற்ற ஆவணங்கள் மட்டும் என்னது போய் ஒரு அரசு அதிகாரியை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்வு நடத்துகிறீங்க டிஎன்பிஎஸ்சி மூலமாக. அப்போ விடைத்தாள்கள் மட்டும்தான் பாதுகாக்கப்பட வேண்டிய ஆவணங்களா? இப்போ மற்ற ஆவணங்களை பாதுகாக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் கிடையாதா? இது எனக்கு புரியல. அது எப்படி வேணால் போட்டுடலாமா? இது வந்து பார்த்தோன்னா ஒரு மெத்தனமான ஒரு பதிலாக இருக்குது. அதாவது ஏதோ எக்ஸாமுன்னு ஏதோ வைக்கிறாங்க, ஏதோ எடுக்கிறாங்க, ஏதோ போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏதோ கடமைக்கு எல்லாம் பண்ணுற மாதிரியே இருக்குது. டிஎன்பிஎஸ்சியோடைய செயல்பாடு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள்ங்கிற பேரில் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் வந்து மாணவர்களுடைய ஒரு கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் வந்து அட்லீஸ்ட் மறுத்து கூட ஒரு பதில் போடவே இல்லை. இதுதான் டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் மாணவர்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய அக்கறை. மறுத்து ஒரு வீடியோ போடல. இது அவங்க மேலே ஒரு அலிகேஷன் வச்சதுக்கு மறுத்து போட்டாங்க. அதே மாணவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. நியூஸில் போட்டால் உடனே போட்டுடுறாங்க. இதுதான் மாணவர்களுக்கு மேலே அவங்க வச்சுருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, மாணவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது அக்கறை. இதுதான் அக்கறையா எங்கேத்த சொல்கிறது. ஸோ பசங்களாக நீங்கள் எதுவும் ஒரி பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கான வார்த்தைகளே எனக்கு கிடையாது. எனக்கு ஆறுதலே சொல்கிறதுக்கு எனக்கு வந்து தோணலை. ஆறுதல் சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்போ கூட என்ன பாருங்கள், இந்த வீடியோவில் நான் ஆறுதலே உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சும்மா இருந்தால் சரி தம்பிகளா பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சும்மா இந்த ஆறுதல் சொல்கிறதுல என்ன இருக்குது? தீர்வு இருக்கா? தீர்வு இல்லையா? வாய் மூடிக்கணும்னு எனக்கு நான் சொல்லிட்டேன். தீர்வு இருக்கா பசங்களுக்கு? இல்லையா? உன்னால் எதாவது பண்ண முடிஞ்சா? பண்ண முடியலையா? வாய் மூடிக்கும் அப்படின்ட்டு தான் சொல்ல தோணுது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சில என்னென்னலாம் நான் தான் சொல்கிறேன், திங்க் பண்ணி உங்களை விட எனக்கு மண்டையை வெடிச்சுட்டு இருக்குது, அப்படி மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த ஒரு இது நம்ம நேற்று தான் உட்காந்து கொஞ்சம் யோசித்து சரி இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம், ஓகேங்களா? அதை பண்ணுவோம். சாய் சாருமே வந்து பார்த்தோன்னா அதுக்குண்டான ஒரு விஷயங்கள் அவருமே வந்து பார்த்தோன்னா இது சம்மந்தமாக முன்னெடுக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு வழி நடத்துறதுக்கு கண்டிப்பாக இது ரிலேட்டடாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணுறோம். நேற்று தான் டிஸ்கஸ் பண்ணோம், ஓகேங்களா? மற்ற ஆப்பர்ச்சுனிட்டி, மற்ற வேலை வாய்ப்புகள் எதெல்லாம் இருக்கோ அது பற்றின ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்காக அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம ஸ்டெப் எடுக்கலாம். டிஎன்பிஎஸ்சி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கண் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? எது வாய்ப்புகள் இருக்கோ அதை வந்து முழுசாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.